ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு வெஜ்ஜி ட்ரீட். எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம மணத்தக்காளி வெத்தக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எங்கள் அம்மாவோட இன்னொரு பெஸ்ட்டு ரெசிபி. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெத்தக்குழம்புக்கு எப்போதுமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் தான் நல்ல வாசனையாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு வெடிக்க விட்டுடலாம். எங்கள் அம்மா ஒரு 50 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க சமையலில். அவங்களோட எல்லா ரெசிபியுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கடுகு வெடிச்சிருச்சு. இதில் நம்ம கட்டி பெருங்காயம் ஒரு சின்ன உருண்டை அளவுக்கு போட்டு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த பெருங்காயம் நல்லா புரிஞ்சிடுச்சு. 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் வாசனை வந்த உடனேயே 3 ரெட் சில்லி ஆட் பண்ணிடுங்க. இப்போ மணத்தக்காளி வத்தல் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மணத்தக்காளி வத்தல் போட்டு கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வதக்கிக்கங்க. இப்போ அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அதை அப்படியே அதில் ஆட் பண்ணிடலாம். தக்காளி எதுக்குன்னா புளியோட அளவை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நம்ம அதுக்காக தான் ஆட் பண்ணுறது. இப்போ அந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பார் பொடி ஆட் பண்ணோன்னே கேஸ் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு சின்ன எலுமிச்சைப்பழ அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த சாம்பார் பொடி வதக்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை அதில் ஊற்றிடலாம். இதை இப்படியே சிம்மில் வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் மூடி வச்சுடுங்க. நல்ல வாசனை வரும். வாசனை ஒரு கெட்டி பதத்துக்கு வர வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். நம்ம ஊற்றிருக்கிற நல்லெண்ணெய் எல்லாம் மேலே கெட்டி பதம் வந்துடுச்சு பாருங்கள். ஒரு 10 to 15 மினிட்ஸில் இந்த மாதிரி வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சுவையான மணத்தக்காளி வத்தக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதோட நீங்கள் பருப்பு தொகையிலும் அப்பளமும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.